650 கிலோமீட்டர் கொல்லப்பட்டு இந்த மாதிரி ஒஸ்டான ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருக்கோம். என்னன்னு சொல்லுறது, நான் நேத்தே சொன்னாலும் எங்களுக்கு 11 மணிக்கு காட்பாடியில ட்ரெயின், சோ வீட்ல இருந்து 5 மணிக்கு கிளம்பிட்டோம். 8 o'clock போய் ரயில்வே ஸ்டேஷன்ல ரீச் ஆன மாதிரி. ஏன்னா குட்டி குழந்தைங்களா இருக்காங்கன்னு 2 hours பிஃபோராவே போற மாதிரி தான் பிளான் பண்ணோம். இவ்வளவு பிளான் பண்ண நாங்க இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி நேரத்தை மறந்துட்டோம். எங்க இல்லாத கூட்டம், எல்லாரும் ஃபுட்போர்ட் அடிச்சிட்டு வராங்க. இந்த கூட்டத்தை நாங்க எங்கிருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போறது? சரி ட்ரெயின் வேலைக்கு ஆகாதுன்னு பஸ்ல போயிடலான்னு பார்த்தா பஸ்ல அதை விட கூட்டம். என்ன பண்ணறதுனே தெரியல. நாங்க காட்பாடி போனோம், எப்படியும் திருவண்ணாமலை கிராஸ் பண்ணி தான் போனோம். பட் திருவண்ணாமலை கிராஸ் பண்ணவே முடியாது போல, அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் ரஷ். கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரெயினை கேட்ச் பண்றோம்ன்ற நம்பிக்கையே இல்ல. அந்த அளவுக்கு கூட்டம். எப்படியோ கஷ்டப்பட்டு திருவண்ணாமலைக்கு போய் பஸ்ல ரீச் ஆயிட்டோம். அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ட்ரெயினை பிடிச்சி போய் காட்பாடியில இறங்கிட்டோம். அடுத்த நிமிஷமே பெங்களூர் ட்ரெயின் பின்னாடியே வருது. பரவாயில்ல, எப்படியோ ட்ரெயினை கேட்ச் பண்ணிட்டோம். பட் சாப்பாட மறந்துட்டோமே. எதுக்கும் பிளாஸ்க்ல ஹாட் வாட்டர் செர்லாக் எடுத்துட்டு போயிருந்தா அதை கலக்கி 2 பசங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். பட் நானும் என் ஹஸ்பண்டும் தண்ணி சிப்ஸ் பேக்கெட் தான் எங்களோட நைட்டு டின்னரு. இன்னைக்குன்னு பார்த்து எங்களாத பசி ஃபைனலா எங்களோட ஸ்டாப் வந்து இறங்கின மேலதான் உயிரே வந்துச்சு. இந்த சாப்பாடை கண்ணில் பார்த்த மேலதான் அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. எல்லாத்துலயும் ஒரு பிளேட் வாங்கி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டோம்.